வலுவிழக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு உள் தமிழ்நாடு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தருமபுரியில் பெய்த கனமழையால் இலக்கியம்பட்டியில் உள்ள வீடுகளில் தேங்கிய தண்ணீர். வீரப்ப நாயக்கன்பட்டி பாளையத்தில் உயர்மட்ட மேம்பாலத்திற்கு கீழ் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். உள்ள இந்த வீடு உள்ள போடா லைட் கிளாஸ் போடா அதெல்லாம் ஒன்றும் சேர் போட்டே போடா. அரூர் அருகே தீர்த்தமலையில் 2 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவு. வரலாறு காணாத கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அரக்கோணத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. 13 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். ஈரோடு தாளவாடி மலைப்பகுதியில் பலத்த மழையால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம். சிக்கள்ளி தரைப்பாலம் மூழ்கியதால் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிப்பு. திருப்பதி திருமலை பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழை. மால்வாடி குண்டா கபில தீர்த்தம் அருவிகளில் ஆர்ப்பரித்த வெள்ளம். தமிழகத்தில் பெய்து வரும் கனமழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். அணைகளிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரிப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் கனமழையால் திருவண்ணாமலை செண்பகத்தோப்பு அணையில் நீர் திறப்பு அதிகரிப்பு. ஆரணி கமண்டல நாகநதியில் வெள்ளம் பெருக்கெடுப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மழை பாதிப்புக்குள்ளான மாவட்டங்களின் ஆட்சியர்களுடன் 2வது நாளாக ஆலோசனை நடத்திய முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பாதிப்பு விவரங்கள், எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கேட்டறிந்தார்.
கொள்முதல் செய்யப்படாத நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை தேவை என வலியுறுத்தல். தொடர் மழையால் அந்த நெல்மணிகள் எல்லாம் முளைத்து இன்றைக்கு விவசாயிகள் பெரும் நஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். திறந்த வெளியில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதிமுக ஆட்சியில் நடவு நடும் அளவிற்கு நெல் முளைத்திருந்ததாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சனம். அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விளக்கம். அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளவு உயரத்துக்கு நாற்று நடுவு நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்க பார்த்திருக்கின்றீர்கள். இப்ப கடந்த ஆட்சியை விட இப்ப 2 மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுக்கான வைக்கம் விருது தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு அறிவிப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் கிடைக்க போராடி வருபவர் என தமிழக அரசு புகழாரம். தாம்பரம் செங்கல்பட்டு இடையேயான 4வது ரயில் பாதைக்கு மத்திய அரசு ஒப்புதல். 30.2 கிலோமீட்டர் பாதைக்கு 757 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவாகும் என மதிப்பீடு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மேற்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். பீகாரில் எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராகிறார் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ். லாலு பிரசாத்துடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் அசோக் கெலாட் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. கூட்டணியையே ஒற்றுமையாக கட்டிக்காக்க முடியாதவர்கள் பீகாரில் எப்படி நல்லாட்சி தர முடியும்? இந்தியா கூட்டணி குழப்பங்களை சுட்டிக்காட்டி மத்திய அமைச்சர் சிராக் பாஸ்வான் கேள்வி. சாத் பூஜையொட்டி சொந்த ஊருக்கு செல்வதற்காக பஞ்சாபின் ஜலந்தர் ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள். ரயில் பெட்டியின் கதவை உடைத்து திறக்க முயற்சித்ததால் பரபரப்பு. வெனிசுலாவில் சிறிய ரக விமானம் கீழே விழுந்து விபத்து. 2 விமானிகள் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. இந்தியாவுக்கான இறக்குமதி வரியை 50% 15% அமெரிக்கா குறைக்கும் என தகவல். சில நாட்களில் வணிக ஒப்பந்தத்தை முடிக்க இரு தரப்பும் தீவிரம். ஒரே நாளில் சவரனுக்கு 3680 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 92,320 ரூபாய்க்கு விற்பனை. அடிலைட் மைதானத்தில் அசத்துமா இந்திய அணி. ஆஸ்திரேலியாவுடன் 2வது ஒருநாள் போட்டியில் இன்று மோதல்.